12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிரியேட்டிவ் கொஷின், ஃப்ரேம்டு கொஷின் உருவாக்கப்பட்ட வினா, கம்புக்கிலேருந்து, அதாவது பிடிஏ மாடல் கொஷின் பேப்பர் ஒன்லேருந்து இந்த கொஷினை எடுத்துக்கின்னு விடை காண போகிறோம். சால்வ் தீர்க்குன்னு கொடுப்பாங்க. எக்ஸ் dy மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். வழக்கமாக இது ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஐடியாவை பயன்படுத்தி செய்வாங்க. சமப்படுத்தன வாக்கிய சமன்பாடு வழிமுறையை பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், மாறிகளை பிரித்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை பயன்படுத்த போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முதல்ல கொஷின் எழுதிங்க. எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், போத் சைட் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர், ரெண்டு பக்கமும் எஸ் ஸ்கொயரால் வகுக்க போகிறோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வருது இல்லைங்களா, எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ். டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னா எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். டிவிஷன் ரூல், வகுத்தல் விதி. டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னா எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். ஓகே. ரைட் சைடில் நியூமினேட்டரை பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இதில் எஸ் ஸ்கொயர் மட்டும் காமனாக எடுத்தோம்னா எஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதை எழுதிட்டு டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் வருது, அதை எழுதிட்டு இன்ட்டு டிஎக்ஸ் அப்படி எழுதிட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸு எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர்னு எக்ஸ்ன்னு எழுதிட்டு மீதி 1 ப்ளஸ் ஒய் பை ஒய் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயரை ஒய் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். எழுதிட்டு இங்கே என்ன எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை எழுதிட்டு டிஎக்ஸ் எழுத போகிறோம். எக்ஸ் கேன்சல் பண்ணுறோம். டினாமினேட்டர் எஸ் ஸ்கொயரில் எக்ஸ் கேன்சல். மீதி என்ன இருக்கும், டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கும் டிவைடட் பை எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். நம்ம தான் வேரியபிள் செப்பரபிள்னு இருக்கும். மாறிகளை பிரித்தல். ஒய் பை எக்ஸில் எங்கே இருக்கோ அதெல்லாம் ஒரு சைடு எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸு லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் நியூமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அதை லெஃப்ட் சைடில் எடுத்துன்னு வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ இது மாதிரி வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயரு லெஃப்ட் சைடில் டினாமினேட்டரில் வரும். ஸோ அப்போ ரைட் சைடில் மீதி இருக்கிறது டிஎக்ஸ் பை எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக, இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு. அப்போ ஃபார்முலா தெரியணும். இதுக்கான ஃபார்முலா இன்டகிரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர்னா லாகு எக்ஸு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. இதுதான் நம்ம அங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இது லெஃப்ட் சைடில் வர்றது எப்படி எழுதலாம், லாகு மால்லஸு எக்ஸு. எக்ஸ்னா இங்கே தான் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ்னா ஒய் பை எக்ஸு. ஒய் பை எக்ஸு கொஷினை பொறுத்தவரையும் இந்த இடத்த பொறுத்தவரையும் ஒய் பை எக்ஸு. ஸோ இப்போ ஒய் பை எக்ஸு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ்னா லாக் எக்ஸு ப்ளஸ் லாக் சின்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் லாகு ஒய் பை எக்ஸு ப்ளஸ் இந்த எல்சிஎம் கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இதெல்லாம் ரூட்டுக்குள்ளே எழுதுகிறோம். ரைட் சைடில் அந்த லாகர்தம் ஐடியா, லாகர்தம் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ்ஸாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்,
இது பார்க்கும்போதே லாக் வந்து கேன்சல் ஆகிடும். லாக் வந்து நீக்கிடணும். மால்லெஸ்ஸு ஒய் பை எக்ஸு ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர்னா எக்ஸ்ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு லாக் தான் கேன்சல் பண்ணுற போகிறோம் சொல்லியாச்சு. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் லாக் இல்லாமல் போயிடும். எக்ஸ் இன்ட்டு சி இதே ஆன்சர் தான். இருந்தாலும் இதை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மாலஸ் எழுதினாலும் எழுதுங்க. டினாமினேட்டரில் எக்ஸு காமனாக இருக்குது, அந்த பக்கம் ஹெச்னா எஸ் ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸு காமனாக இருக்குது, அந்த பக்கம் போகும்போது எக்ஸி இருக்கும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸி எஸ் ஸ்கொயர் சி. இல்லைனா இது எப்படி ஆன்சர் எழுதலாம்? ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் சி. இப்படி எழுதினாலும் ரைட்டு தான், இதுவும் ரைட்டு தான். தேங்க்யூ.